கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, புனித ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று விட்டது. அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் இதர 11 மாதங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய பாடங்களில் முதன்மையானது தக்வா என்கின்ற இறையச்சமாகும். அல்லாஹு தாலா நோன்பினுடைய மிக முக்கியமான இலக்காக அருள்மறையாம் திருக்குரானிலே குறிப்பிடுவது தக்வா என்கின்ற இறையச்சத்தை தான். இறையச்சம் இல்லாத எந்த நற்செயலையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தாலா அமல்களை ஏற்றுக்கொள்கிறான், அமல்களை ஒப்புக்கொள்கிறான் என்று அருள்மறையாம் திருக்குரான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏனென்றால் இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய அமல்கள் மட்டும்தான் இறையச்சத்துடன் செய்யப்படுகின்றன. இறைவன் அல்லாத வேறு நோக்கங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற வேண்டும் என்கிற இலக்கு அல்லாமல் வேறு நோக்கங்களுக்காக செய்யப்படுகின்ற செயல்களை அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுவது அறிவுக்கு புறம்பானது. அதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறை அச்சம் உடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தாலா அமல்களை ஒப்புக்கொள்வான் என்று. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு ஒரு அமலை செய்கின்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அது உயர்ந்த ஒரு நற்செயலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சில நேரங்களில் அந்த நற்செயல்கள் காலம் கடந்தும் உலகத்திலே நிலைத்து விடுகின்றன. சில நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் செய்த ஒரே ஒரு நற்செயல் வரலாற்றிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்று தந்து விடுகின்றது. அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகளார், அன்னை ஆயிஷாவின் அக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் செல்ல முற்பட்ட வேளையில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உணவு கட்டி கொடுப்பதற்காக பார்சல் கட்டுவதற்கு அவர்கள் கயிறு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கயிறு தன்னுடைய வீட்டிலே இல்லை. வெளியிலே சென்று உணவு பட்டலம் கட்டுவதற்கு கொஞ்சம் கயிறு தேவைப்படுகிறது, நீங்கள் இப்போது கொடுங்கள், நாளைக்கு அவற்றை நான் புதிதாக கடையிலே வாங்கி உங்களுக்கு தந்து விடுகின்றேன் என்று வெளியிலே சென்று அவர்கள் பார்சல் கட்டுவதற்கான கயிறை அவர்கள் கடனாக கேட்பார்கள் என்று சொன்னால், அஸ்மா அபூபக்கரின் மகள் பார்சல் கட்டுவதற்கு கயிறு கேட்கிறார் என்றால் அபூபக்கர் வெளியூருக்கு போகிறார் என்று பொருள். அதிலும் 2 பேருக்கு தேவைப்படக்கூடிய உணவு கட்டுவதற்கு கயிறு அவருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உற்ற தோழர். எனவே இருவரும் தான் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்கின்ற தகவல் அது ரகசியமாக இருந்த நிலையில இருந்து பகிரங்க தகவலாக அது மாறி மக்காவிலே ஒரு செய்தியாக உலவி வரக்கூடும். எனவே இந்த அளவிலே கூட இந்த ரகசியம் வெளியிலே கசிந்து விட்டால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிருக்கு ஆபத்து என்று கருதிய அன்னை அஸ்மா தன்னுடைய இடுப்பிலே தான் கட்டி இருந்த 2 கயிறுகளில் ஒன்றை அறுத்து அதை எடுத்து அந்த உணவை, அந்த பார்சலை அவர் கட்டி கொடுத்தார் என்பது வரலாறு. இடுப்பிலே அவர்கள் கயிறு கட்டி கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் ஹைதுடைய காலகட்டங்களிலே அதனுடைய உபாதைகளை போக்கிக் கொள்வதற்குரிய ஒரு வழியாகத்தான். அப்படி ஒரு நெருக்கடி நிலையின் போது தனக்கு பயன்படக்கூடிய ஒரு கயிறை கூட அந்த நெருக்கடி வரும்போது பார்த்து கொள்ளலாம், இப்போது இந்த நெருக்கடியை நாம் சமாளிப்போம் என்று அவர்கள் எடுத்த முடிவும் ரகசியம் காப்பதற்காக அவர்கள் செய்த அந்த முயற்சியும் வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்று தந்துவிட்டது. அவர்களுக்கு என்ன பெயர் வரலாற்றில் என்றால் தாத்துன் நித்தாக்கை, 2 கச்சை உடையாள். இடுப்பிலே 2 கச்சைகளை, 2 துணிகளை, 2 கயிறுகளை அவர் கட்டியிருப்பார்.
அதில் ஒன்றை அறுத்தெடுத்து ரசூலுல்லாவிற்கு அந்த ரகசிய பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர் உதவினார் என்பதனால் அவருக்கு தாத்துன் நித்தாக்கைன் என்று பெயர். அவர் எவ்வளவு இரையச்சத்தோடு, எவ்வளவு ஒரு இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தால் வரலாற்றிலே அவர்களுக்கு இப்படி ஒரு பெயர் கிடைத்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களிடத்திலே எப்போதும் அவர்கள் பூனைக்குட்டிகளை தன் கைவசத்திலே வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு சொந்த ஊர் யமன். மதீனா என்பது அவர்களுக்கு வந்த ஊர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்த ஊர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரையிலும் ரசூலுல்லாஹோடு அவர்கள் 3 ஆண்டு காலம் ஒன்றாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த காலகட்டங்களில் இவர்கள் நபிமொழிகளை மனப்பாடம் செய்வதைத்தான் அவர்கள் ஒரு வேலையாகவே செய்து வந்தார்கள். அவர்களுக்கென்று குடும்பம் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகுதான் ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பூனைக்குட்டிகளோடு அவர்கள் உலவிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அபூ ஹுரைரா, பூனைக்குட்டிகளின் தந்தை என்கின்ற பெயர் வரலாற்றிலே நிலைத்தது. அவர்கள் அதன் மீது காட்டிய பாசத்தால் அதிலே அவர்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்த காரணமாக வரலாறு அந்த பெயரை அவர்களுக்கு சூட்டிவிட்டது. இப்படி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அக்கறையோடும் இரையச்சத்தோடும் ஒரு பணியை செய்கிறான் என்பதை பொறுத்து வரலாறு அதை வரவு வைத்துக் கொள்கிறது. ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக பெரும் கொடையாளி என்று அறியப்பட்டவர்கள். தபூக் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் இவர்கள் வாரி வழங்கிய அந்த வள்ளல் தன்மையை பார்த்துவிட்டு, இவர்கள் அள்ளி கொடுத்த அந்த கொடைகளை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அலர்ர உஸ்மான் பாத ஹாதல் யௌம். இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மானுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கடிகளும் வரப்போவதில்லை. அவர் ஏதேனும் பிழைகள் செய்தால் அதை கூட அல்லாஹ் அவருக்கு குற்றம் பிடிக்கப் போவதில்லை. அப்படி வாழ்க்கை முழுக்க நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கொடையை அவர் அல்லாஹ்வின் பாதையிலே வழங்கிவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அங்கே கொடுத்த கொடையினுடைய அளவை விட, கொடை கொடுத்த அந்த காலம், அந்த நெருக்கடி மிகுந்த சூழல், அதை விட எவ்வளவு உள்ளன்போடும் இரையச்சத்தோடும் அவர்கள் அதை வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதே போல ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரால் இன்றைக்கும் வக்ஃபு உஸ்மான் என்று மதீனாவிலே ஒரு வக்ஃப் இருக்கிறது. வக்ஃப் என்று சொன்னால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த கொடையின் பலனாக இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அதனுடைய வருவாய், அதனுடைய வருமானம் இன்றைக்கு வரைக்கும் அது ஏழைகளுக்கு பயன்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே முதலாக காலை எடுத்து வைத்த போது அங்கே ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு ஒன்று, அதில் இருந்துதான் எல்லா மக்களும் தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலையிலே இருந்தார்கள், குடி தண்ணீர். அந்த யூதனோ முஸ்லிம்கள் குடி தண்ணீர் எடுக்க வருகின்ற போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவனாக இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுக்காக இந்த கிணற்றை வாங்கி பொதுமக்களின் இலவசமான பயன்பாட்டுக்கு அவர் விட்டு விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை தருவான், தாகமற்ற ஒரு நிலையில் அல்லாஹ் அவரை உயர்ந்த நிலையிலே சொர்க்கத்திலே வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 32,000 திர்ஹம், 32,000 திர்ஹம் விலை கொடுத்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விலை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதை முஸ்லிம்கள் பொதுமக்கள் அனைவருடைய பயன்பாட்டுக்காகவும் அதை தானமாக தந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணறு மக்களுடைய பயன்பாட்டில் இருப்பதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகின்றன. அதே போல் அவர்கள் வாரி வழங்கிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தின் பலனாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப், அதில் கிடைத்த வருமானம், இவையெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரும் உயர்ந்த 4 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று எழுப்பப்பட்டு
கிட்டத்தட்ட மஸ்ஜித் நபவியில இருந்து அநேகமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியிலேயே. நீங்கள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். வக்ஃப் உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹுடைய வக்ஃப் ஹோட்டல், அதற்கு பெயரே அப்படித்தான், உஸ்மான் வக்ஃப் ஹோட்டல் என்று போட்டாலே அந்த தகவலை உங்களுக்கு கூகுள் தந்துவிடும். மஸ்ஜிது நபவியில இருந்து தலைவாசல் வழியாக வெளியேறி வந்தால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அந்த பள்ளிவாசல், அந்த ஹோட்டல் அங்கே இருப்பதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நம் மஸ்ஜிதே புகாரி என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே வந்து தங்கி இருந்து தான் தொகுத்த சஹீஹுல் புகாரி என்கிற அந்த கிதாபை, அதில் இருக்கக்கூடிய நபிமொழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று முழுமையாக அதை அவர்களிடத்திலே படித்து காட்டி அதன் பிறகுதான் அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு சஹீஹுல் புகாரி அவர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவர்கள் தங்கி இருந்த இடம் இன்றைக்கு ஒரு பள்ளிவாசலாக சிறிய அளவிலே கட்டப்பட்டு அங்கேயும் தொழுகை நடைபெறுகிறது. மஸ்ஜிதில் இமாம் புகாரி என்ற அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அந்த மஸ்ஜிதே புகாரிக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் இடையில் இருப்பதுதான் ஃபந்துக் வக்ஃப் உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த வக்ஃபில் கிடைத்த வருமானத்தை வைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 ஸ்டார் ஹோட்டல் அது. அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் மஸ்ஜிது நபவிக்கும் ஏழைகளுடைய பயன்பாட்டுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக அதனுடைய குறிப்புகளில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியானால் ஒரு மனிதன் எவ்வளவு இரையச்சத்தோடு ஒரு தர்மத்தை வழங்குகிறான். தர்மம் மாத்திரமல்ல, உலகத்தில் செய்யப்படுகின்ற எந்த நற்செயலாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உள்ளன்போடும் இரையச்சத்தோடும் தக்குவாவோடும் இறைவனை இலக்காக கொண்டும் இறைவனுடைய அன்பை பெறுவதை லட்சியமாக கொண்டு வழங்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த நற்செயல்கள் காலம் கடந்து உலகத்திலே நிலைத்து விடுகின்றன என்பதற்கு வரலாறு தரக்கூடிய மிக முக்கியமான சான்றுகளாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமருல் ஃபாரூக் என்று பெயர். ஃபாரூக் என்பது அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் அல்ல, உமர் என்பதுதான் அவர்களின் பெயர். பாப்பாவின் பெயர் ஹத்தாப், அதனால் உமர் இப்னு ஹத்தாப் என்று வைப்பார்கள். நாம் கூட ஊர்களிலே உமர் ஹத்தாப் என்று சேர்த்து வைத்து விடுவார்கள். அப்படி அது ஒன்று பிழை என்று சொல்லிவிட முடியாது. ஹத்தாப் என்றால் உரையாற்றக்கூடியவர், சொற்பொழிவாளர் என்று பொருள். சொற்பொழிவாளர் உமர் என்று அதற்கு பொருள் வைத்துக் கொள்ளலாம். ஹத்தாப் என்பது தந்தையின் பெயர். ஆனால் வரலாறுகளுக்கு வைத்த பெயர் உமருல் ஃபாரூக். ஃபாரூக் என்று சொன்னால் உண்மை எது பொய் எது என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடித்து உண்மையின் பக்கம் ஒதுங்கக்கூடிய ஒரு மனிதராக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதற்காக அதற்கு அவர்களுக்கு பெயர் உமருல் ஃபாரூக் என்று பெயர். அதற்கு காரணம், அவர்கள் திருக்குரானை படித்த மாத்திரத்தில் அதை செவிதாழ்த்தி கேட்பதற்கு தனக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இதுவல்லவா சத்திய மார்க்கம், இதுவல்லவா இறைவனுடைய வேதம் என்று புரிந்து கொண்டு உடனடியாக அந்த மார்க்கத்துக்கு அவர்கள் வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை பெரிய தியாகங்களையும் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு உமருல் ஃபாரூக் என்று பெயர். இப்படி ஒரு மனிதன் இரையச்சத்தோடு செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுகின்றான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வரலாற்றிலே அவை நிரந்தரமாக தங்கி விடுகின்றன. வரலாற்றிலே ஒரு வினோதமான பல உண்மை செய்திகள் என்றைக்குமே கற்பனைகளை விடவும் ரொம்ப சுவாரஸ்யமானது. உண்மைகள் கற்பனைகளை விடவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வளைநொழிவுகள் கொண்டதாக இருக்கும் வரலாறு என்பது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வதுண்டு, உமையாக்களின் ஹிலாஃபத், உஸ்மானிய ஹிலாஃபத், அப்பாசிய ஹிலாஃபத், பாத்திமிய ஹிலாஃபத், மம்லூக்கிய ஹிலாஃபத் என்று இஸ்லாமிய வரலாறு பல ஹிலாஃபத்துகளை பார்த்திருக்கிறது. ஹிலாஃபத்தை ராஷிதா என்று சொன்னால் 4 கலீஃபாக்கள், நேர்வழி பெற்ற அரசாட்சியை அமைத்த 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாயின். இவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் உமையா கலீஃபாக்கள் என்றவர்களுக்கு பெயர். உமையா கலீஃபாக்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய 8 திக்குகளுக்கு அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள். அவர்கள் மீது இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் 1000 விமர்சனங்களை வைக்கலாம். அவருடைய ஆடம்பரங்களை பற்றி அவர்கள் ஒய்யாரமான மாளிகைகளை கட்டி குடியிருந்தார்கள். உயரமான ஆசனங்களை அமைத்து அதற்கு மேல்தான் கலீஃபா அமர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜும்மாவிலே அவர்கள் குத்பா ஓதுவதற்கு 12 படிகளை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் 3 தான் வைத்திருந்தார்கள். எனவே முஆவியா செய்தது தவறு என்று 1000 விமர்சனங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லட்டும். ஆனாலும் 8 திக்குகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் அவர்கள் தான்.
இன்றைக்கு நாம் இந்தியாவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் உமையா ஹிலாஃபத்து, உமையா ஹலீஃபாக்கள் தான். அருகில் இருக்கக்கூடிய இலங்கைக்கும் சிந்து பகுதிகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள் தான், உமையா ஹலீஃபாக்கள். அந்த உமையா ஹலீஃபாக்கள் ஸ்பெயினிலே அந்தலூஸ் என்று அறியப்படுகிற முஸ்லிம் ஸ்பெயின், அங்கேயும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்களாக உமையா ஹலீஃபாக்களுடைய ஆட்சியாளர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வரிசையிலே ஒருவர் வருவார், அப்துல் ரஹ்மான் சக்கர் குரைஷ் என்பவர்களுக்கு பெயர். சக்கர் என்றால் ராஜாளி, ராஜாளி பறவையைத்தான் அரபு மொழியிலே சக்கர் என்று சொல்வார்கள். சக்கர் குரைஷ் என்றால் குறைஷுகளில் அவர் ஒரு ராஜாளி, குறைஷி குலத்தை சார்ந்தவர். அவர்தான் ஸ்பெயினிலே உமையா கிலாபத்தை நிறுவியவர். உமையாக்களுக்கு டமாஸ்கஸ் நகரத்திலே நெருக்கடி ஏற்பட்ட போது இவர் அந்தரசுக்கு நடந்தே பயணித்து போனார். 6 ஆண்டு காலம் அவர் ஐரோப்பாவை அடைவதற்கு 6 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார் என்று அவருடைய வீரதீரமிக்க வரலாறுகள் சொல்லுகின்றன. அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் சக்கர் குரைஷ். அந்தலுசிலே சென்றவர் இஸ்லாமிய அரசை அமைக்கின்றார். அவருக்கு 2 உடன்பிறந்த சகோதரிகள் 2 பேர். ஒருவர் உம்மு அஸ்பக், இன்னொருவர் அமத்துர் ரஹ்மான். இந்த 2 சகோதரிகளும் வயது முதிர்ந்த பெண்மணிகள். நம்முடைய கூட பிறந்த தம்பி பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன. டமாஸ்கஸிலிருந்து போனவர் தான், அங்கேயே அவர் வஃபாத் ஆகிவிட்டார். தம்பி அதற்கு பிறகு அவர்கள் பார்க்கவே இல்லை. டமாஸ்கஸிலிருந்து புறப்பட்டு போன தம்பியை பார்க்கவே இல்லை. அவர் ஐரோப்பாவிலே சென்று ஒரு இஸ்லாமிய அரசையே நிறுவிவிட்டார். உமையா கிலாபத்தை கடல் கடந்து ஐரோப்பாவிலே சென்று நிறுவிவிட்டார் என்று அந்த சகோதரனை பார்ப்பதற்கு சகோதரிகள் இருவரும் ஆர்வமாக இருந்தார்கள். யாராவது எங்களுக்கு துணைக்கு வாருங்கள், மஹரம் இன்றி நாங்கள் பயணப்பட முடியாது, எனவே எங்களுக்கு துணைக்கு வாருங்கள் என்று குடும்பத்தினரை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் துணைக்கு வருவதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் நீங்கள் வயது முதிர்ந்த பெண்மணிகள், தேவையில்லாதபடி ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஒரு ரிஸ்க் அப்படி நீங்க எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு ரிஸ்கி பயணம் உங்களுக்கு தேவையில்லை என்று அறிவுறுத்தினார்கள். உடைய சகோதரிகள் இருவரும் தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் சக்கர் குரைஷ் அவர்களுக்கு தன்னுடைய பாசத்தின் அடையாளமாக அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அன்பளிப்பாக எதை கொடுப்பது? நம்முடைய பாட்டனார் மருவான் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அந்த கலீஃபாக்கள் கையிலே ஒரு கம்பு வைத்திருப்பார்கள் கம்பீரத்துக்காக. அந்த கம்பு எடுத்து கொடுக்கின்றார்கள். கலீஃபா மருவான் அணிந்திருந்த சிரியா நாட்டினுடைய புகழ்மிக்க ஆடம்பர துணிகள், அவற்றை மடித்து அதிலே அத்தர்களை தடவி அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். இருக்கின்ற எல்லா பொருட்களையும் தம்பி மேல உள்ள பாசத்தில் எடுத்து பார்சல் கட்டி கொடுத்து அனுப்பிவிட வேண்டும், ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி வைக்கின்றார்கள். அப்போது அறுவடை காலம், மாதுளை பழம் அறுவடை காலம். மாதுளை பழங்கள் அரண்மனையை நோக்கி வருகின்றன. சகோதரிகள் 2 பேரும் அந்த மாதுளை பழங்களை கூட கூடையாக எடுத்து வந்து அவற்றை பார்சலாக கட்டி இதையும் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்கள் என்று அனுப்புகின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் வரலாற்றினுடைய யார் எழுதிய வரலாற்றுக்கும் நீங்கள் செல்லுங்கள், ஐரோப்பியர்கள் எழுதிய வரலாறு, கிறிஸ்தவர்கள் எழுதிய வரலாறு, எந்த வரலாற்றுக்கும் நீங்கள் செல்லுங்கள், ஐரோப்பாவிலே மாதுளை பழம் கிடையாது. ஐரோப்பாவுடைய மண்ணில் மாதுளை பழம் அப்போது கிடையாது. ஐரோப்பாவுக்கு மாதுளை பழம் எப்படி வந்தது என்றால் டமாஸ்கஸில் இருந்து வந்தது என்று சொல்வார்கள். ஆனால் டமாஸ்கஸிலிருந்து எப்படி வந்தது என்பதற்கு அரபுக்கள் எழுதிய வரலாற்றில் தான் சான்றுகள் இருக்கின்றன. சகோதரிகள் மாதுளம் பழங்களை தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். கடல் கடந்து ஐரோப்பாவுக்கு போகிறது. மாதுளை பழத்தை பார்த்தவுடன், அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான அன்பளிப்புகளை பார்த்தவுடன், நம்முடைய தாத்தா மருவான் அணிந்திருந்த சட்டை, அவர் போர்த்தியிருந்த கம்பீரமான போர்வை, அவர் கையில வைத்திருந்த தடி, அரசின் அடையாளமாக கையில வைத்திருந்த தடி, இவற்றையெல்லாம் பார்த்து அவர் ஆனந்த பரவசம் அடைகின்றார். மந்திரி சபை கூடியிருக்கின்றது. இதில் எதை தூக்கி மந்திரிகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியும்? அரசர் கையிலே கலீஃபா கையில வைத்திருந்த கைத்தடியை கொடுக்க முடியாது, அதுக்கு வேறு அர்த்தம் வந்துவிடும். செங்கோலை கொடுத்தால் ஆட்சியை கொடுத்தான் என்று பொருள். எனவே தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய பரம்பரை பொருட்கள் பயன்படுத்தி அதையெல்லாம் தான் வைத்துக் கொள்கிறார். மாதுளை பழங்களை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து மந்திரிகளுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கையில வச்சுக்கிட்டு பறக்க பறக்க பார்த்துட்டு இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியல. இது பழம் யா, பிரிச்சு சாப்பிடுங்க யான்னு எல்லாரும் அவசர அவசரமாக பிரிக்கிறார்கள். அந்த மாதுளை பழத்தை, அதனுடைய உலக எந்த பழத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு மாதுளைக்கு உண்டு. நீங்கள் பாருங்கள், அந்த முத்துக்கள் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்.
அதை பிரித்து சாப்பிடுங்கள் என்று சொல்கின்றார். எல்லோரும் பிரித்து பிரித்து சாப்பிடுகின்றார்கள். ஒருவர் மாத்திரம் சாப்பிடுவதை போல பக்கத்திலிருந்து ஒரு பழத்தை இரவல் வாங்கி இவர் சாப்பிட்டுட்டு எடுத்து பைக்குள்ள பத்திரமாக ஒளித்து வைத்துக் கொள்கிறார். அவருடைய பேரும் அநேகமாக சரி சுரேஷ் ஏதோ ஒரு பேர் இருக்கிறது வரலாற்றில். அவர் தூக்கி ஒளித்து வைத்துக் கொள்கிறார். எல்லோரும் பழத்தை சாப்பிடுகிறார்கள். சுவையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, பாராட்டி விட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். இந்த ஒருவர் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய தோட்டத்தில் அந்த மாதுளம்பழத்தை விளைய போட்டு சரியாக 3 வருடங்கள் கழித்து பல கூடைகளில் அந்த மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டு அப்துல் ரஹ்மான் சக்கர் குரைஷ் என்கிற கலீஃபாவை பார்ப்பதற்கு வருகின்றார். கலீஃபா அவர்களே, இதோ மாதுளம்பழத்தை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகின்றேன் என்று மாதுளம்பழத்தை கைகளிலே கொடுத்தவுடன் உடனே அவருக்கு இந்த 2 சகோதரிகளும் கொடுத்து விட்ட அன்பளிப்பு தன்னுடைய பாட்டனார் அந்த பொருள் தான். எவ்வளவு பாசம் இருந்தால் நம்ம சகோதரிகள் அங்கிருந்து மாதுளம்பழத்தை கொடுத்து விட்டிருப்பார்கள். இந்த நினைவுகள் எல்லாம் நெஞ்சத்தில் அலைவாகிறது. உனக்கு இந்த பழம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார். டமாஸ்கஸில் தான் இருக்கு, ஐரோப்பாவில் கிடையாது இந்த பழம், உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றார். அவர் சொல்கிறார், நீங்கள் தந்த மாதுளம்பழத்தை எல்லோரும் சாப்பிட்டார்கள், நான் சாப்பிடல, நான் எடுத்து பத்திரமாக வைத்துக் கொண்டேன், அவற்றை நான் தோட்டத்தில் புதைத்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் தந்த அன்பளிப்பு என்று சொல்கிறார். அதை வாங்கி அவர் சாப்பிட்டு பார்க்கிறார். அதே ருசி அப்படியே. உடனே எல்லா மாதுளம்பழங்களையும் வாங்கி மறுபடி இவற்றையெல்லாம் நீங்கள் இன்னும் அதிகமாக விளைய போடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி விளைய போட்டு அப்படி வந்ததுதான் அந்த பகுதிக்கு பெயர் கிரானடா என்பது. போமோகிரானட் இங்கிலீஷ்ல சொல்லுவான். கிரானட் என்கிற வார்த்தை அது ஆங்கில சொல்லல்ல, அது ஆக்சுவலா ஸ்பானிஷ் மொழியில இருந்து வந்ததுதான். இவைகள் எல்லாம் சாதாரணமாக ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் எழுதிய புத்தகத்தில் இருக்கின்றன. டமாஸ்கஸ்ல இருந்து தான் மாதுளம்பழம். ஆனா எப்படி வந்தது? 2 சகோதரிகள் கொடுத்த அன்பளிப்பு. ஐரோப்பாவுக்கு மாதுளம்பழம் எப்படி வந்து விட்டு போகட்டும், நமக்கு அது அல்ல. ஒரு மனிதன் உளப்பூர்வமாக ஒரு காரியத்தை செய்கின்ற போது அது உலக வரலாற்றிலும் நிலை பெற்று விடுகின்றது. அந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பழம் அங்கே முளைக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரே அந்த பெயர் தான். கிரானடா என்றால் அது போமோகிரானட் என்கிற சொல்லிலிருந்து வந்தது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அது ரோமன் என்கிற ஒரு சொல்லும் கலந்து அந்த ஸ்பானிஷ் மொழியில் அந்த சொல் சொல்லப்படுகிறது. ரோமன் என்று சொன்னால் ரொமான் என்பது அரபு மொழியில் மாதுளைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, சொர்க்கத்தின் கனி அது. அப்படியானால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு அன்போடு ஒரு காரியத்தை செய்கிறானோ, உளப்பூர்வமாக ஒரு காரியத்தை செய்கிறானோ, அந்த காரியம் உலகத்திலே நிலை பெற்று விடுகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பூனைக்குட்டியின் தந்தை என்கிற பெயர், பூனைகள் மீது வைத்த பாசத்தினார். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 கச்சை உடையார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு செல்கிற போது உணவு கட்டி கொடுக்கும் போது இவர் வெளியூருக்கு செல்கிறார் என்கிற ரகசியம் வெளியிலே தெரிந்து விடக்கூடாது என்றால் கயிறை நாம் வெளியிலே வாங்கக்கூடாது, நமக்குள்ள இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை எடுத்து கட்டி இந்த உணவு பார்சலை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ரகசியத்தை காத்ததனால் ராத்துன் நித்தாக்கைன் 2 கச்சை உடையார் என்கிற பெயர் வந்தது வரலாறு. உமருல் ஃபாரூக் அவர்களுக்கு அப்படித்தான் அந்த பெயர் வந்தது. நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ரமலானில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் இன்னமா யத்தகப்பருல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உடையவர்களிடமிருந்தே அல்லாஹ் அமல்களை ஒப்புக்கொள்கிறான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வீர ரூமா என்கின்ற கிணற்றை அவர்கள் வக்ஃபு செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதிலே நீரூற்று வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்த அந்த வக்ஃபின் பலனாக ஒரு ஹோட்டல் உதயமாகி இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய வருமானம் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு இறையச்சத்தோடு இந்த நன்மையான காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். எனவே நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இறை அச்சம் என்பது ரொம்ப முக்கியமான தக்வா. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு ஏன் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, நோன்பின் மூலமாக என்ன பலனை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் என்றால் தக்வா என்கிற பலனை அறுவடை செய்ய போகிறீர்கள். அந்த தக்வா எந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் அடுத்த ரமலான் வரைக்கும் உங்களுக்கு அந்த தக்வா வழிகாட்ட வேண்டும். பிறகு அந்த ரமலானில் இன்னும் கொஞ்சம் தக்வாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அது தக்வாவுக்கு மேல் தக்வாவாக, இருமடங்கும் இரையச்சம் உள்ளவனாக உங்களை அது மாற்றக்கூடியதாக அந்த தக்வா வளர வேண்டும். இதுதான் ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். எனவே ரமலானிலே நோன்பு வைத்தோம், திருக்குரானை ஓதினோம், அதோட திருக்குரானோட தொடர்பு முடிவதில்லை. திருக்குரான் என்பது ஒரு புத்தகம் அல்ல அவ்வப்போது திறந்து பார்ப்பதற்கு.
அல்லாஹ் சொல்கிறான், இரையச்சம் உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டும். ஹுதல்லில் முத்தகீன். திருக்குரானை அறிமுகப்படுத்துகிறது. நான் யார் என்று குரானே சொல்கிறது. நான் இரையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுவேன் என்று. அந்த இரையச்சத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது? ரமலான் மாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு திருக்குரான் வழிகாட்டும். திருக்குரான் பாத்ரூமுக்கு சென்றாலும் வழிகாட்டுகிறது, உணவு மேஜையில் வந்து உட்கார்ந்தாலும் வழிகாட்டுகிறது, தாம்பத்தியத்தில் படுக்கையில் இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறது, குழந்தை வளர்ப்புக்கு வழிகாட்டுகிறது. அது ஒரு புத்தகம் படித்து ரசிப்பதற்கு அல்ல, படித்து அதை பின்பற்றுவதற்கு. எனவே திருக்குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை ரமலான் கற்றுத்தருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தை பெற்று வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.